என் அன்புக்குரியவர்களே, இறைமகனாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். இன்றைக்கு உங்களோடு கூட பேசும்படி ஆண்டவர் எனக்கு ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார். அதை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் பொதுவாக உங்கள் பிள்ளைகள் நன்றாய் இருக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள். உங்கள் பிள்ளைகள் சுகமாய் இருக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள். ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள். சரீரத்தில் ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள். ஆகவே ஆரோக்கியமான உணவுகளையும் ஆரோக்கியமான பழக்க வழக்கங்களையும் அவர்கள் கைக்கொள்ள வேண்டும் என்று அவர்களுக்கு நீங்கள் கற்றுத்தருவது வழக்கம். குளித்துவிட்டு வந்தால் தலை நன்றாக துடைக்க வேண்டும் என்று சொல்லுவீர்கள். மழை நேரத்தில் குளிர்ச்சியான பானங்களை குடிக்கக்கூடாது என்று சொல்லுவீர்கள். அதிக காரமான உணவுப் பொருட்கள், எண்ணெய் உள்ள உணவுப் பொருட்கள், ஜங்க் ஃபுட்ஸ் சாப்பிடாதே என்று சொல்லுகிறீர்கள். ஏன்? உங்கள் பிள்ளைகள் நன்றாய் இருக்க வேண்டும் என்று. அதே போலதான் சர்வ வல்லமை உள்ள தேவன் நீங்கள் நன்றாய் இருப்பதற்கு ஒரு காரியத்தை சொல்லி இருக்கிறார். உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். உபாகமத்தின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 3வது வசனம். இஸ்ரவேலே, நீ நன்றாய் இருப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவனாகி கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீ மிகவும் விருத்தி அடைவதற்கும் அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளின்படி செய்ய சாவதானமாயிரு. ஆண்டவர் இஸ்ரவேலராகிய தன் ஜனங்கள் நன்றாய் இருக்க வேண்டும் என்றும் அவர்களுக்கு அவர் கொடுக்கும் தேசத்தில் விருத்தி அடைய வேண்டும் என்று விரும்பினார். இந்த வசனம் சொல்லுகிறது, நீங்கள் நன்றாய் இருப்பதற்கும் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீங்கள் விருத்தி அடைவதற்கும் அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளின்படி செய்ய சாவதானமாயிரு என்று சொல்லுகிறார். நீங்கள் நன்றாய் இருக்க வேண்டும் என்றால் ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு செவி கொடுக்க வேண்டும். அநேகருக்கு வேதத்தை அனுதினமும் கிரமமாய் வாசிக்கிற பழக்கம் இல்லை. கிரமமாய் உடற்பயிற்சி செய்தால் உடல் ஆரோக்கியமா இருக்கும். கிரமமாய் நல்ல காரியங்களை செய்தால் மனம் ஆரோக்கியமா இருக்கும். அதே போல கிரமமாய் தேவனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்தால் உங்கள் ஆத்துமா ஆசீர்வாதமா இருக்கும். உங்கள் ஆவிக்குரிய வாழ்வு ஆசீர்வாதமா இருக்கும். உங்கள் உலக வாழ்வும் ஆசீர்வாதமா இருக்கும். இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், நீ நன்றாய் இருப்பதற்கும் உனக்கு வாக்கு பண்ணி கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீ விருத்தி அடைவதற்கும் அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளை கைக்கொள். இன்றைக்கு ஒரு தீர்மானம் செய்யுங்கள். இதிலிருந்து காலம். ஆகவே ஒவ்வொரு நாளும் ஒரு அரை மணி நேரமாவது உட்கார்ந்து தேவனுடைய வேத வசனத்தை படியுங்கள். அதிலும் மத்தேயு, மாற்கு, லூக்கா, யோவான் என்ற இந்த 4 சுவிசேஷத்திலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லி இருக்கிற செய்திகளை அனுதினமும் கிரமமாய் படியுங்கள். உங்களோடு ஆண்டவர் பேசுகிறவைகளை டைரியிலே எழுதுங்கள். அவைகளை திரும்ப தியானியுங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்த அறிவு உங்கள் வாழ்வில் ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். நீங்கள் நன்றாய் இருப்பீர்கள். நீங்கள் மிகவும் விருத்தி அடைவீர்கள். இந்த ரகசியத்தை இன்றைக்கு கற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். அன்பின் ஆண்டவரே, பரலோகத்தின் தேவனே, இந்த நல்ல நாளுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. நாங்கள் நன்றாய் இருப்பதற்கும் தேவன் எங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதமுள்ள தேசத்தில் மிகவும் விருத்தி அடைவதற்கும் இவைகளுக்கு செவி கொடுத்து இவைகளை கைக்குள் என்று சொன்னீரே. உங்க ஜீவ வார்த்தைகளுக்காக நன்றி. பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி செபிக்கிறேன். வசனத்தை தியானிக்கிறவர்களாய், வசனத்தின்படி வாழுகிறவர்களாய் அவர்களை மாற்ற வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். எல்லா துதிக்கான மகிமை உங்களுக்கு ஏறெடுக்கிறோம். ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நீங்கள் நன்றாய் இருப்பீர்கள். நீங்கள் செழிப்பாய் இருப்பீர்கள். விருத்தி அடைவீர்கள். வசனத்துக்கு செவி கொடுத்து வசனத்துக்கு கீழ்ப்படியுங்கள். இன்றிலிருந்து துவங்குங்கள். மிகுந்த ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். God bless you.